டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்கி இந்த பாசிச பாஜகவை வீழ்த்துவோம், இந்திய ஜனநாயகத்தை காப்போம் என்ற பரப்புரை கூட்டத்திற்கு தலைமையேற்று மக்கள் பணி ஆற்றுகின்ற அருமை சகோதரி மகேஷ் அவர்களே, அவருடன் இந்த கூட்டத்திற்கு உறுதுணையாக வந்திருக்கக்கூடிய ஜெஸ்ஸி அவர்களே, அவரோடு வந்திருக்கக்கூடிய தோழர்கள், சகோதரிகள், கலை குழு பிரியர்கள், பாடகர்கள் அனைவருக்கும் சித்தாமூர் ஒன்றியத்தில் முதன்முறையாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர் சிற்றரசு அவர்களே மற்றும் அவரோடு வந்திருக்கக்கூடிய கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களே, மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி வேதாசலம் அவர்களே, துணை செயலாளர் தம்பி பாஸ்கர் அவர்களே, துணை செயலாளர் குமுதா மதுரை அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களே, விடுதலை சிறுத்தையினுடைய இரண்டு கண்களாக விளங்கக்கூடிய இரண்டு ஒன்றிய கழக செயலாளர்களே, மற்றும் இந்த கூட்டத்திற்கு இவ்வளவு நேரம் மிக அமைதியாக அமர்ந்து இந்த முத்தான கருத்துக்களை பதித்துக் கொண்ட அருமை தோழர்களே, பாஜகவினுடைய எதிராளிகளே, உங்கள் அனைவரையும் சித்தாமூர் மேற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று, இப்போது இந்த கூட்டம் நடத்துகிறனாக்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஊடகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. முதல் எதிரி இந்த நாட்டுக்கு நம்முடைய மோடி, அதன் பிறகு நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு அவருடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதி பிஎம்கே, இன்னொருவர் அரசியல் அரிச்சிடுவே தெரியாத எடப்பாடி பழனிசாமி. இவர்கள்லாம் தனித்தனியாக கூட்டணி போட்டு இங்கே என்ன பண்ண போகிறாங்க? இன்றைக்கு மோடி அவர்களை எடுத்துக்கொண்டால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரனார். 150 கோடி ஜனத்தில் அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களாம் இன்றைக்கி இங்கே தான் வேலை செய்கிறான். ஹோட்டலில் வேலை செய்கிறான், ரயில்வே கேட்டில் வேலை செய்கிறான், பேங்க்கில் வேலை செய்கிறான். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைத்திலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஏன் அந்த அங்கேயே வேலை கொடுக்க வேண்டியதானே அவர் இங்கேயே அனுப்புகிறார் ஜனத்தை. மோடிக்கு நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் ஒரு கவலை இருந்தால் அவருடைய ஸ்டேட் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் இங்கேயே வரணும், அங்கேயே வேலைவாய்ப்பு உருவாக்கு. அவர் ஒரு 3000 கோடிக்கு பட்டேல் சிலை, 30,000 கோடிக்கு ராமர் கோயில் கட்டார்னா கோயிலில் மணி ஆட்டினா சோறா இல்லை சிலையில் போய் சுத்திங்க அந்த சோறா? எத்தனை கம்பெனிகளை உருவாக்கி இருக்கிறார், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்றிருக்கிறார். வந்த பிரதமர்கள் அனைவருமே பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் இந்திய திருநாட்டுக்கு வழிகாட்டி. நாமெல்லாம் இன்றைக்கு நல்லா டீசெண்டாக வெள்ளை ஜலமாக இருக்குனாக்கா காரணம் தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் சொல்வடிவம், அதை செயல் வடிவமாக்கியது நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். டாக்டர் கலைஞரே இன்னைக்கு இல்லைனாக்கா, அண்ணாதுரை இல்லைனாக்கா நம்மளும் ஏர் ஓட்ட போயிருக்கணும், ஐ ரூட்டு வேலைங்களுக்கு போயிருக்கணும், ரெட்டியார் ரூட்டு வேலைக்கு போயிருக்கணும். இன்னைக்கு நாமெல்லாம் எஜமானர்கள். இன்றைக்கு நாம் எஜமானாக இருக்கின்றோம். இன்றைக்கு தெளிவான மாநிலம்
எழுத்தறிவு பெற்ற மாநிலம் இன்றைக்கு தமிழகம். வடநாட்டிலாம் ஒன்றும் ஜி 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 டீ கடை விற்க வரான், என்னாண்ட வந்தா போண்டா விற்க வரான். மொத்த பேர் இங்கே தேர்த்துட்டான், அவன் அங்கே ராம் ராம் ராம்ஜிங்கிறான். நல்லா சிந்தித்து பாருங்க. மோடி ஒன்று இந்த நாட்டை ஒன்று வளப்படுத்தல. இதுதான் நடந்திருக்குது. அதாவது பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்திருக்கிறார். ரயிலை வித்துட்டாரு, பிளைட்டை வித்துட்டாரு, கப்பலை வித்துட்டாரு, பேங்குங்கெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டார். வேற ஒன்று அவர் விரிவுபடுத்தலை. 2000 ரூபாய் நோட்டை விட்டான் திருட்டு பையன், அவனே மாட்டிக்கிட்டான் 2000 ரூபாய் நோட்டை. எதுக்கு 2000 ரூபாய் நோட்டை விட்ட? சேகர் ரெட்டி 2000 ரூபாய் நோட்டை கொண்டு போனான், அவனை பிடிக்கவே இல்லை. நம் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மாவுடைய 5 கண்டெய்னர் பணத்தை சுற்றி போனான், அதுக்கு பதிலே சொல்லலை. 5 கண்டெய்னர் மகாபலிபுரத்துலேருந்து வந்த பணம் எங்கே நின்று கிடந்தா அது எடுத்து போனால் எங்கே என்ன பணம் தெரியாது. அது அதே போல் இந்த நாட்டை கொள்ளையடித்து சூறையாடி கொண்டு இருக்கிற மோடி. இன்னொன்று, மோடிக்கு சொன்ன மாதிரி இங்கே கூட பேசினாங்க, அவருக்கு ஒரு குடும்பம், சொந்த பொண்டாட்டி புள்ள இருந்தால் அவங்கள என்ன கஷ்டமான அவருக்கு தெரியும். பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்க முடியாதவர் அவர், பூ வேலை தெரியாதவர், என்னன்னு ஒரு பூ என்னன்னு தெரியாது மோடிக்கு. 2வது, வண்ணானுக்கு கூலி கூடாத பசங்க அவனுங்க. வெறும் இந்த துணி, காவி துணி, நம்மள மாதிரி வெள்ளை ஜலமை கட்டினா அதுக்கு அப்பப்போ வாஷ் பண்ண 50 ரூபா தரணும். அது காவி துணி எடுத்து போட்டு எடுத்து கட்டிக்கலாம். இதை தான் அவனுங்க நாட்டில் பண்ணுறது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நான் பேசுறது உண்மையா? அன்பார்ந்த தோழர்களே, அதே போல ரொம்ப நேரம் இன்னும் மோடி பற்றி பேசலாம், ராஜிலாம் பேசலாம். இன்னொருவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 3 மாதம் முன்னே 0 மார்க் கொடுத்தாங்க. அந்த பிஜேபி ஆட்சி 3 மாதம் 0 மார்க் 0 மார்க் கொடுத்துட்டு போய் ஒன்று தலைமை ஏற்று 10 சீட்டுன்றாரு. நான் தான் பாராளுமன்றத்துக்கு போக போறேன்றாரு. மொத்தமே வெற்றி கூட்டணின்றாரு. அது எப்படி வெற்றி கூட்டணி ஆகும்னு தெரியல. அவர் ஒரு பக்கம், இந்த எடப்பாடி அவனுக்கு அரசியல் அடிச்சுட தெரியாது. ஒரு தலையங்கம் கொடுத்தா பேசுவானா எடப்பாடி? ஒரு தலையங்கத்தை கொடு, ஒரு தலையங்கத்தை கொடுத்தா அவனுக்கு பேச தெரியாது. அவன் ஒரு சிஎம்மா எப்படியா கோல்மால சிஎம்மா இருந்துட்டு அவன் தளபதியை பற்றி பேசுறதுக்கு அருகதே கிடையாது. அவன் ஒருத்தன் என்னன்றது இவங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு விஜயகாந்த் அந்த தாமத்தோட நம்மளுக்கு கணக்கு கிடையாது. அதெல்லாம் சில்லறைங்க, அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை. இவன் தான் இந்த 2 பேர் இப்போ எங்கே போய் போன முறை எல்லாம் ஒன்றா நின்று பார்த்தானுங்க, ஒன்றும் பண்ண முடியல. இந்த கூட்டணி எதிர்த்து நின்றவங்க தான் அத்தனை பேருமே. 40 வென்றோம். இன்றைக்கு தனித்தனியாக நிற்கிறான். டெபாசிட் வாங்குறான் பாரு ஒருத்தன் ரூபாய் வச்சு அலையிறானுங்க. யாரும் அண்ணாமலை ஒரு தூசு. நம்ம தளபதியினுடைய அவன் அனுபவத்தில் ஒரு 4 பங்கு இருக்கும். அனுபவத்தில் அவருடைய அனுபவம் எவ்வளோ? நெருப்பாற்றில் பூத்த குறிஞ்சி மலர் நாயகன் நம்ம தளபதி மிஸ்ஸாவை கண்டார். அரசியலில் மேயராக இருந்தார், அப்படியே எம்எல்ஏ ஆனார், துணை முதலமைச்சர் ஆனார். இன்னைக்கு சிஎம் ஆகிற படிப்படியாக அரசியல் தெரிந்து மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து மகளிருக்கு அதை இன்னைக்கு கொடுத்துருக்காங்களா 1000 ரூபாய், மகளுடைய கஷ்டங்களை உணர்ந்து பஸ் விட்டுருக்காரு. இன்னைக்கு ஆந்திரா போன 4 நாளைக்கு முன்ன திருப்பதி வரையும் போகுதுங்க இந்த பஸ், லிப்டி போட்ட பஸ், டவுன் பஸ் திருத்தணிலேருந்து திருப்பதி போகுது. அங்கே இருக்கிறவங்களா இங்கே வரலாம் ஃப்ரீ. ஆந்திராவில் கொடுக்க திருத்தணி வரலாம் ஃப்ரீயாக தான் போகிறாங்க. அண்டை மாநிலத்துக்கு நம்மளுடைய தலைவர் வழிகாட்டி. அதே போல மகளிருக்கு சொத்துரிமையில் பங்கு பேரறிஞர் அண்ணா கண்ட கனவு, தந்தை பெரியார் கண்ட கனவு மகளிருக்கு சொத்தில் பங்கு. தலைவர் 89 சட்டம் போட்டார், மகளிருக்கு எல்லாருக்கும் சம பங்கு. இவங்களாம் அரசியல் அரிச்சுவை தெரியாத பசங்க. எடப்பாடி ஒருத்தக்காரன் யாரவன் சிவி சண்முகமா யாரும் ஒருத்தன் இந்தியாவை காப்பாற்றி போட்டாரு, தமிழ்நாட்டை அவரை காப்பாற்று. இவனுக்கு இன்னும் தெரியுமா? இந்தியாவுடைய வழிகாட்டிய நம்ம தலைவர் தாங்க டாக்டர் கலைஞர் இருந்தாரு. இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு தான் நம்ம தலைவர் தான். யாரை சொல்றாரோ அவங்க தான் பிரதமர். இது மாதிரி ஒரு கூட்டணி அவனால் உருவாக்க முடியுமா? இல்லை ஒரு பக்கம் ஏற்று நிற்க முடியுமா? தலைவர் எது வந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கு
உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் வந்து மோடிக்கு இல்லை, ஏற்கனவே கூட்டணி தனித்தனின்னாங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் கூட்டணி, பீகார் கூட்டணி, மேற்கு வங்காளம் அவங்க தனி நிற்கிறாங்க. சில ஆந்திரா, தெலுங்கானா எல்லா இடம் கூட்டணி ஆகி போச்சு. அவர் 270 வாங்க முடியாது, 150 சீட் வாங்குறாரு பாரு. அவர் சும்மா ஏமாத்தி நீங்கள் வந்து ஏமாத்தின்னு பூ போட்டுக்கின்னு ஜனத்தில் ஏமாற்றி திரிகிறாங்க திருட்டு பசங்க. இன்றைக்கு நீ வேணா பாருங்க, நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த்து தமிழ்நாட்டை 40 தொகுதி நம்ம ஜெயிச்சு காமிக்கிறோம். அதாவது இந்த நம்முடைய தலைவர் வகித்த கூட்டணி வந்து தெரியுமா, மிக வலிமையான கூட்டணி. இந்தியாவுக்கே ஒரு 40 ஜெயிக்கிற கூட்டணி நம்ம தான், மீதெல்லாம் குறையும். நம்ம எப்படி இந்த நம்ம தொகுதியில் நம்முடைய மாவட்ட செயலாளர் எப்படி நம்மளை ஒருங்கிணைச்சு எப்படி வழி நடத்தி இந்த எலெக்ஷன் எப்படி சந்திக்கணும்னு போட்டிருக்கோம். அதே தான் நீ தலைவர் தமிழ்நாடு ஃபுல்லா 40 தொகுதி நம்ம ஜெயிக்கிறது இதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த மோடி இல்லை, அதான் நம்மளுக்கு வேண்டாம் மோடி, நம்மளுக்கு அவசியமே இல்லை. வேண்டாம் மோடினே வந்தாலும் தேவையில்லை. வேண்டாம் மோடி அப்புறம் தாடின்றாங்க, அது தேவையில்லை. ஆகவே ஆங்காங்கே நிற்கின்ற பெரியவர்களாக இதை உணர்ந்து நம்ம நாடு எப்படி எதிர்நோக்கணும், அடுத்த நம்ம சந்ததி எப்படி எதிர்காலத்தில் வரணும், இதெல்லாம் நீங்கள் நினைக்கணும். மீண்டும் இந்த நாடு மோடி கிட்ட போகக்கூடாது. நம்ம யாரும் போட மாட்டோம், 160 பேர் இருக்கிறோம், நம்ம எப்படி போடுவோம் ஓட்டு? இந்த 40 பேருக்கு நான் வச்சிருக்கேன், ஆனால் எண்ணி கிடைக்க வேண்டியதான் அந்த ஓட்டை எழுதி வச்சுங்க. நம்மளது அப்படியே எக்கு கோட்டை நம்முடைய கூட்டணி, நம்முடைய தென்னாட்டு அம்பேத்கர் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு டெல்லியில் முழுவதும் இருப்பார் பேச்சு, நீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க. இந்தியா கூட்டணியில் டெல்லியில் பேசுறார் பேச்சு. அன்னைக்கு அங்கே அம்பேத்கர்னா இன்னைக்கு இங்கே அம்பேத்கர். அவர் எந்த சூழ்நிலையும் அவர்களுக்கு குடும்பம் இல்லை, மக்களுடைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பிறந்து எதை எதிர்நோக்காமே கொள்கை கூட்டணி அவருது. இவெல்லாம் கொள்கை இல்லாத கூட்டணி, இவன் வச்சுக்கத்தான் கூட்டணியா? நான் விஜயகாந்த் நீங்க அவங்க முன்னாடி கூட்டணி யாருக்கு? எடப்பாடிக்கு. போன மாசம் கொண்டு போய் பணத்தை போனதுக்கு பணம் கொண்டு கொடுத்துட்டு வந்தான் அவன், இப்ப வேற கூட்டணி. அதான் 30 0 மார்க் கொடுத்து வந்து திருப்பி இப்போ கூட்டணி போகிறார். 0 மார்க் தான் தருவேன், அது கீழே அந்த மார்க் என்னன்னு சொன்னார். இப்போ பார்த்தா அவர் தூக்கின தள்ள. மாம்பழம் எதுங்க, மாம்பழம் தாட்டி சீசன் இல்லை, மாம்பழமே கிடையாது. இப்போ மக்கள் பார்த்தீங்களா, நம்ம ரூபா கொடுத்து மாரிக்குன்னா கூட ஏகப்பட்ட காசு கொடுத்துவாங்க நம்மளுக்கு மாம்பழத்தை. இந்த நிலைமை ஜூன் 4ஆம் தேதி 2 சுத்து 3 சுத்துல தெரிஞ்சலாம். நம்ம 10 மணிக்கு தெரிஞ்சு நம்ம ஜெயிக்கிறத. இவன் எங்கெங்க ஓடுவாங்களே ஒருத்தன். நீ இந்தியாவில் கூட எப்படின்னா கோல்மால் பண்ணலாம், அந்த ஜனங்களை ஏமாத்தலாம். இங்க நடக்காது. தமிழ்நாட்டில் தெளிவான மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும், யார் இந்த நாட்டாளன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு ஏன்னா நம்ம தலைவர் வகுத்த வழி எப்படி பகுத்தறிவுன்னா இந்த நாட்டுக்கு யாரால என்னென்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம தலைவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அதனால தான் நம்மளாம் இப்படி இருக்கோம். எங்கன்னா பூஜா தூக்கணும், இங்கே ஒரு நாளைக்கு இருப்பான், அங்கே ஒரு நாளைக்கு இருப்பான், அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. எனவே நம்முடைய வேட்பாளர் மிக மிக சிறந்த வேட்பாளர், பண்பாளர். இங்கே 2 ஆண்டு வந்து சொல்லுங்க உங்களுக்கு, 2 ஆண்டு கொரோனா நிதி கொடுக்கல, மோடி அவர்கள் நிதி கொடுக்கல. மீது 3 ஆண்டு, 3 ஆண்டுல என்னுடைய மேற்கொண்டதுக்கு மட்டும் 40 லட்சம் நிதி கொடுத்தாரு. எங்க தோழர்கள் ஒரே ரூபா கூட அவர் தரல. அப்புறம் எப்படி அவர் எலெக்ஷன் சந்திக்க முடியும்? அவர் என்ன பண்ணுவார்? 40 லட்சம் கொடுத்துருக்காரு. என் தலைமையில் தான் கொடுத்தாரு, நான் தான் கொடுத்தேன். எங்க கட்சிக்காரங்க யாருமே அவருக்கு ஒரு ரூபாய் அவருக்கு ஒண்ணுமே தரல. அதை வந்து லாஸ்டா கூட இங்க குளம்பாக்க வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு விழா மேடை போட்டு போனாரு. அங்க வந்து ஒன்று திறந்துட்டு போனார். சிறுமயிலூர்ல வந்து அது ஒரு 8.5 லட்சம் ரூபாய். இதை மாதிரி இங்க முகுந்தவையில் ஒரு 5 லட்சம் ரூபாய், எங்க ஊர்ல ஒரு 5 லட்சம் ரூபாய், அது மாதிரி 40 லட்சம் கொடுத்துருக்காரு. இந்த ஒன்றியம் கிழக்கு ஒன்றியம் தனி. ஆகவே கைமாறு எதிர்பார்க்காத
கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரர் நம்முடைய செல்வம் அவர்கள். அதாவது ஒரு இயக்கத்தில் 3 முறை அவருக்கு சீட்டு வழங்கினாக்கா அவருடைய நடை, அவருடைய அசைவு அத்தனையும் தலைமை கவனித்துக் கொண்டிருக்கிறது. யாரை விசாரித்தாலும் நல்லவர். இதுதான் அவர் மேலே போன ரிப்போர்ட். அதனால் அவர் 5 லட்சம் மேலே கூட ஜெயிப்பார். நீ ஒன்றா எழுதி வச்சுங்க. ஒரு 5 லட்சம் சொல்லியிருக்கான். பார்க்கலாம் யார் எங்கே வாடுறான் ஓட்டை, நம்ம எப்படி ஓட்டை வாங்க போகிறோம். இது நம்ம ஜூன் 4ஆம் தேதி 10 மணிக்கு தெரிஞ்சிடும். 8 மணிக்கு என்ன ஆரம்பித்தான்னா 10 மணி 11 மணிக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும். எனவே நம்முடைய தோழர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் காவல்துறை அன்பர்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வரும் பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரன் சின்னத்திலே முதலிட்டு இன்னும் பல மடங்கு பல பேரை இந்த கருத்துக்களை எடுத்து கூறி அதிக வாக்குகள் பெற்று அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.